நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. செவ்வாய் கர்மா. செவ்வாய் கர்மா என்பது என்ன அப்படின்னா, செவ்வாய் கர்மா என்பது கோபம்தான் செவ்வாய். கோபம் வருவது தான் செவ்வாய். செவ்வாயுடைய காரத்துவமே கோபம். அப்போ செவ்வாய் கர்மாவை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இவர்கள் எப்பயுமே கோபத்தோடு கோபம் முன்னாடி வந்துடும், அவசரப்படும், குயிக் அப்படின்ட்டு. அப்போ இவர்களை பார்த்து என்ன சொன்ன, இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம், பூர நட்சத்திரம், மூல நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் யார் நீங்கள் பழகிட்டாலும் அவர்களுடைய உண்மையான சொரூபம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த உண்மையான சொரூபம் தெரியும் என்று சொல்லி வந்த பிறகு அவர்களை போய் நம்ம ஏற்கனவே இது பொசுக்குன்னு மூக்குக்கு மேலே வரும் கோபம். இவர்களை நீங்கள் கோபப்படுத்தி சாபத்தை வாங்க. எல்லாரும் நீங்கள் நினைக்கலாம், அவர் கோபப்படுறார் என்று நீங்கள் குறை சொல்லிக்கொண்டே இருந்து அந்த கர்மாவை நீங்கள் இழுத்து கொண்டே இருக்கிறீர்கள். யார் ஒருவர் என்ன குணாதிசயம் அவருக்கு கடவுள் தோஷத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நம்ம சாந்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அழுகிறவனை பார்த்து கன்னத்தில் ஓங்கி அடித்தோம்னா அவன் என்ன செய்வான்? அழுகிறவனை அன்பாக பேசினியான்னு அழுகிறார், கவலைப்படாது, என்ன விஷயம், கண்ணத்தோட அப்படின்னு சொல்கிறவன் தான் மனுஷன். அப்படியே தூண்டி விட்டு என்ன சொன்னான்னா, ஒரு மனுஷனை பார்த்து கோவப்படுறீங்க செஞ்சு என்ன சொல்கிறான்னா தான் விளங்காமல் போயிடுவான். ஏன்னா இந்த மாதிரி அப்பேற்பட்ட நட்சத்திரங்கள் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இவர்களெல்லாம் செவ்வாய் சாபம் பெற்றவர்கள். இவர்களுக்கு கோபம், அவசரம் எதுலையும் இருக்கத்தான் செய்யும். பட்டக்குன்னு என்ன செய்வாங்க, அடுத்த செகண்ட் என்ன சொன்னால் முறித்து பேசிடுவாங்க. இவர்களை பார்த்து என்ன சொன்னால் சாந்தப்படுத்தணும். வாங்க உட்காருங்க, சாப்பிட்றீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு சொல்லட்டுமா, அப்படி உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் சாப்பிட்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். கேட்டு அவர்களை சாந்தப்படுத்தினால் நமக்கு இந்த கர்மாவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நம்ம ஜாதகத்தில் என்ன சொன்னால் செவ்வாய்ங்கிற ஒரு 2 கட்டம் இருக்கும்ல, செவ்வாயுடைய கட்டங்கள் என்ன சொன்னான்னா வளர்ச்சி பெறும். ஒருவரை நாம் சாந்தப்படுத்தினால், ஒருவரை நாம் என்ன சொன்னான்னா சந்தோஷப்படுத்தினால் அந்த தோஷமுடைய கிரகக்காரன் நம்ம ஜாதகத்தில் என்ன சொன்னான்னா கண்டிப்பாக 2 கட்டத்தில் இருப்பான். இந்த 2 கட்டம் என்ன செய்ய, மேசமும் விருச்சிகம். இந்த கட்டம் உங்களுக்கு சுகமானதாக, என்ன லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் உடையதாக இருக்கிறதோ அந்த ஆதிபத்தியம் உடையதில் ஒரு வளர்ச்சி உண்டாகும். அதனால தான் அந்த காலத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்க, அன்பாக பேசுங்கள், அமைதியாக பேசுங்கள், டென்ஷன் ஆக்காதீங்க. யாரையும் டென்ஷன் ஆக்கக்கூடாது, நம்ம டென்ஷன் ஆக்கவும் கூடாது, நம்மளும் டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த 2 தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதனுடைய சுபாவத்தை தெரிந்து கொண்டு என்ன சொன்னான்னா, அப்படியே தண்ணியில் கல்லை போட்டால் என்ன சொன்னால் கும்பலாக வரும். அதை திரும்ப போட்டு ரசித்து கொண்டு இருப்பது தண்ணீரை அசிங்கப்படுத்துவது மாதிரி. தண்ணீர் என்பது ஜலம். எவன் ஒருவன் என்ன சொல்கிறான்னா தண்ணீரை பார்த்தவுடன் கும்பிடுகிறானோ அவன் வீட்டில் நீர்ச்சாரம் நன்றாக இருக்கும், அவன் குடும்பம் நிம்மதியாக இருக்கும், உண்மையாக நிம்மதியாக இருக்கும். அப்போ அது பஞ்சபூதத்தில் ஒன்று, ஜலம் என்பது ஒரு பஞ்சபூதத்தில் ஒன்று. அதில் போய் என்ன சொல்கிறான்னா கடலில் போய் இறங்கினவன தான் இவனுக்கு ஒன்றுக்கு வரும், தண்ணியில் போய் இறங்கினவன தான் ஒன்றுக்கு வரும். இது யாரும் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா நான் வெளிச்சமாக சொல்லிடுறேன். அப்படி போது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த கடலுக்கு போனாலும், எந்த கிணத்துல குளிக்க போனாலும், குளத்தில் குளிக்க போனாலும் நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் போய் ஒன்றுக்கு இருந்துட்டு போங்க. ஏன்னா காலை வச்சோன்னு ஒன்றுக்கு தான் வரும். அங்கேயே போய் என்னத்தை இழுத்துடுவீங்க, தோஷத்தை இழுத்துடுவீங்க. அதாவது கங்கையில் சிறுநீர் கழிக்கக்கூடாது. எத்தனை பேர் இப்படி செஞ்சுருக்கீங்க பாருங்க.
99 பேர் இதை செஞ்சிருவீங்க, எவன் பார்க்கான் அப்படின்ட்டு. எவனும் பார்க்க மாட்டான். ஜலதேவி வாரணி பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி செய்யக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த 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 என்ன சொல்கிறான்னா, இந்த கர்மாவை உடையவர்கள் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், வீடு கட்டுபவர்கள், நிலம் வாங்குபவர்களுக்கு உதவி செய்யணும், அட்வைஸ் பண்ணணும். இந்த திசையை பார்த்து வாங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீடு கட்டுபவர்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது உங்களுடைய கர்மா குறையும். அதற்கடுத்து வேலை இல்லாதவர், ஏன்னா செவ்வாய் என்று சொன்னால் வேலை அப்படின்னு. அப்போ வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பது, அதற்கு அட்வைஸ் பண்ணி அதை என்ன சொன்னோன்னா நம்ம வழிமுறைப்படுத்தி இந்தந்த இடத்துல இப்படி அப்ளிகேஷன் போடுங்க, இந்தந்த இடத்துல இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணும்போது கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கர்மா குறையும். இவர்கள் யாரிடம் கவனமாக? கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மேச லக்கணம் ராசி, விருச்சிக லக்கணம் ராசி, சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். இவர்கள் உங்களிடம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணத்திற்காக வாழ்நாளில் உள்ளே வருவார்கள். அருளால், பொருளால், உடலால் இவர்கள் வருவார்கள். எல்லாரும் நல்லா குறித்து வச்சுடுங்க. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை உருவாக்குவதற்காகவும் தீமையை உருவாக்குவதற்காகவும் துரோகம் செய்வதற்காகவும் இந்த மேச லக்கணம் ராசி, விருச்சிக லக்கணம் ராசி, சித்திரை, அவிட்டம், மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விதிவசத்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் ஏற்படும். ஒன்று, இந்த நபர்களுடைய பழக்கம் வேண்டாம், நாம் ஒதுங்கிக் கொள்வோம் என்று போனீர்கள் என்று சொன்னால் ஒன்றும் வராது. ஒரு சிறிய இனிப்புக்காக உள்ளே போய் விழுந்தீர்கள் என்று சொன்னால் காலமெல்லாம் இவர்களிடம் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும். அப்படி ஆக்கிடுவான். இது உண்மையா அப்படின்னா, என்னுடைய 27 வருட அனுபவ ஜோதிடத்தில் நான் ஒவ்வொன்றையும் பரிச்சித்து பார்த்து இது இப்படி சொல்லியிருக்குது, அதுக்குள்ளே உண்மையாகவே உள்ளே போகிறது. நம்ம என்ன சொன்னால் வெளியே இருந்தெல்லாம் பார்க்க உள்ளமையாக உள்ளே போகும். என்ன பண்ணிடும், ஆயில் பங்கத்தை நம்மளால் சரி பண்ண முடியும். பிறகுக்கு பயப்படணும், உள்ளே போய் அப்படியே அந்த இதை பார்க்கும்போது எப்படிங்கிறத அது அப்பட்டமாகவே இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த மாதிரி மேசராசி, மேச லக்கணம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம், சித்திரை, அவிட்டம், மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக உண்டு. நீங்கள் அணுகுகின்ற முறை. தீமை கண்டிப்பாக உண்டு. எழுத்துட்டீங்கன்னா ஆப்பு வச்சுருவோம். சரி, உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பயங்கரமான அந்த கிரகங்கள் இந்த தோஷத்தை கொடுக்க கிரகம் அம்சத்தில் ரொம்ப கெட்டு போச்சுன்னா துரோகம் பண்ணுவதற்கும் இவர்களும் தான் பண்ணுவாங்க. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு உண்மை இருக்கிறது, இதில் ஒரு ரகசியமும் இருக்கிறது. ஆனால் இந்த நபர்கள் தான் உங்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுக்கிறதுக்கு இந்த நான் சொன்ன அமைப்புடையவர்கள் தான் வருவாங்க. வரும்போது நீங்கள் ரொம்ப என்ன சொன்னால் உன்னிப்பாக போய் என்ன சொன்னான்னா ஒருத்தனுடைய கஷ்டத்தை இந்த மாதிரி அமைப்புடையவர்களுடைய கஷ்டத்தை ஒரு கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கஷ்டத்தை இந்த மேச லக்கணம் ராசி, விருச்சிக லக்கணம் ராசி, சித்திரை, அவிட்டம், மிருகசீரிட நட்சத்திரம் ரொம்ப உள்ளார்ந்து போய் அப்படியே அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிப்பீட்டாக இங்கே அடிக்கும். அடித்து தூக்கி தோளில் ஒடிச்சு அமக்க வேண்டியதுதான். ஏன்னா இது தோளில் படுத்தக்கூடாது. அப்போ தோளில் படுக்கும்போது நீங்கள் 2 சுமைகளை சுமக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது.
அப்போ இவர்களால் உங்களுக்கும் பிரச்சனை, உங்களால் அவர்களுக்கும் பிரச்சனை. எப்படி வரும்? பொருள் அல்லது அருள். அன்பால் வரலாம், பாசத்தால் வரலாம், அல்லது பொருளால் வரலாம். இந்த ரெண்டு தான். அதற்கு அப்பாற்பட்டு என்ன சொன்னான்? காமத்தால் வரலாம். காமத்தால் வரும். கர்மா என்பது என்ன சொன்னா, அவன் என்ன சொன்னான்? அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருள்பால்னு தானே எங்கள் வள்ளுவ பெருமான் சொன்னான். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இன்பத்துப்பால் என்பது என்ன சொல்கிறான்னா ஒரு விதத்தில் என்ன சொல்கிறான்னா, உணர்ச்சியின் பயப்படக்கூடிய ஒரு தன்னை மீறிய ஒரு வைப்ரேஷன் தான் காமத்துப்பால். இதில் நிறையா பேர் மாட்டியிருப்பீங்க, நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டேங்க. ஏன்னா பிரச்சனைக்குரியது. வெக்கத்தை விட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிடுங்க. அப்படி இருந்தால் ரொம்ப மென்மையாக விலகி ஸ்மூத்னஸாக போய் யாருக்கும் சாபம் கொடுக்க வேண்டாம். நீங்களும் அவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாம், அவங்களும் உங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாம் என்று கூறி இது செவ்வாய் கர்மாவுடைய பிரச்சனை ப்ளஸ் தீர்வு என்று தான் தலைப்பு கொடுக்க போகிறேன். அதனால் படித்து பாருங்கள். பிரச்சனைகள் இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லாமல் இருந்தால் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.